பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். புனிதர்கள் வரலாறு பார்க்கலாம் வாங்க. இன்றைய புனிதர் ஆகஸ்ட் மாதம் தேதி 20, கிளேர்வாக்ஸ் நகர் புனிதர் பெர்னாட். இவர் மடாதிபதி, ஒப்புரவாளர் மற்றும் மறை வல்லுனர் ஆவார். நினைவு திருநாள் ஆகஸ்ட் 20. புனிதர் பெர்னாட் ஒரு பிரெஞ்சு மடாதிபதியும் சிஸ்டர்சியன் சபையின் பிரதான சீர்திருத்தவாதியும் பெனடிக்டின் துறவரத்தின் சீர்திருத்தங்களின் முக்கிய தலைவருமாய் இருந்திருக்காங்க. இவர் கிபி 1090 ஆண்டு பிரான்ஸ்ல இருக்கிற ஃபவுண்டைன் லெஸ் டிஜோன் என்ற நகரத்தில் பிறந்திருக்கிறார். பெர்னாட்டின் தந்தை டெஸ்ஸலின் ஃபவுண்டைன் லெஸ் டிஜோன் பிரபு ஆவார். இவரது தாயார் அலேத் ஆவார். இவர்கள் இருவருமே பர்கண்டியின் பிரபுக்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். தமது 9வது வயதில் கல்வி கற்க ஆரம்பித்த பெர்னாட் இலக்கியத்தில் பெரும் ஆர்வம் கொண்டிருந்தாங்க. கவிதைகள், செய்யுள் போன்றவற்றை எழுதுவதிலும் ஆர்வம் கொண்டிருந்திருக்காங்க. கல்வியில் அவர் கொண்ட வெற்றிகள் அவரது ஆசிரியர்களிடம் அவருக்கு பெரும் புகழை பெற்று தந்ததாம். விவிலியத்தை கற்கவும் ஆராய்வதற்காகவும் அவர் இலக்கியத்தில் சிறந்து விளங்க விரும்பினாங்களாம். அவர் அன்னை கன்னிமரியாளிடம் சிறப்பு பக்தி கொண்டிருந்தாங்க. பிற்காலத்தில் விண்ணரசி அன்னையை பற்றி பல்வேறு படைப்புகளை எழுதினாங்களாம். தத்துவ அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தெய்வீக புரிதலுக்கான பகுத்தறிவு அணுகுமுறைக்கு எதிராக பெர்னாட் ஒரு உடனடி விசுவாசத்தை பிரசங்கித்தாங்களாம். அதனை பரிந்துரை செய்தது அன்னை மரியாள் ஆவார். பெர்னாட்டுக்கு 19 வயது இருக்கும்போது அவரது அம்மா இறந்து போனாங்களாம். தமது இளமை காலத்தில் அவர் சோதனைகளிலிருந்து தப்பிவிடவில்லை. சில சமயத்தில் உலக நடவடிக்கைகளிலிருந்து விடுபட்டு தனிமை மற்றும் ஜெப வாழ்வை தேர்ந்தெடுக்க விரும்பியிருக்காங்க. தமது 22வது வயதில் ஒரு தேவாலயத்தில் அவர் ஜெபித்து கொண்டிருந்த போது சிடாக்ஸ் நகரில் உள்ள சிஸ்டர்சியன் துறவியர் மடத்தில் இணைய கடவுள் அழைப்பதாக உணர்ந்தாராம். பெர்னாட்டின் நண்பர்கள், சகோதரர்கள் மற்றும் உறவினர்கள் என்று சுமார் 30 பேர் இவருடன் சேர்ந்து துறவு மடத்தில் இணைய பெர்னாட்டின் சாட்சிதான் தவிர்க்க இயலாத முக்கிய காரணமாக இருந்ததாம். 3 ஆண்டுகளுக்கு பிறகு வால்டி அபிசிந்தே எனப்படும் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு ஒடுங்கிய பள்ளத்தாக்கில் துறவு மடம் ஒன்றை நிறுவுவதற்காக அனுப்பப்பட்டாங்களாம். மரபுபடி கிபி 1115 ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதி துறவு மடத்தை இவங்க நிறுவினாங்களாம். அதற்கு கிளேர் வள்ளி என்று பெயரிட்டாராம். பின்னர் அந்த பெயர் மருவி கிளேர்வாக்ஸ் எனப்பட்டதாம். அங்கே உடனடியாக விசுவாசத்தை போதித்து பிரசங்கிக்க தொடங்கியிருக்காங்க. அதற்கு பரிந்துரையாளராக அன்னை மரியாள் இருந்திருக்காங்க. கிபி 1130 ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி திருத்தந்தை 2ஆம் ஹானரியல் மரித்ததும் திருச்சபையில் ஒரு கலகம் வெடித்ததாம். பிரான்ஸ் நாட்டின் அரசன் 6ஆம் லூயிஸ் எடம்ஸ் என்னுமிடத்தில் பிரெஞ்சு ஆயர்களின் தேசிய மகாசபையை கூட்டினாராம். திருத்தந்தை பதவிக்கான போட்டியாளர்களிடையே தீர்ப்பு வழங்க பெர்னாட் தேர்ந்தெடுக்கப்பட்டார். எடாம்ஸ் மகாசபையின் பின்னர் திருத்தந்தை 2ஆம் இன்னசென்டிற்கான அரசனின் ஒதுக்கீட்டிற்காக பெர்னாட் இங்கிலாந்தின் அரசன் 1ஆம் ஹென்ரியுடன் பேச்சு நடத்தினார். இங்கிலாந்தின் பெருமளவு ஆயர்கள் எதிர்த்தந்தை 2ஆம் அனக்லெட்டஸ்க்கு ஆதரவு தெரிவித்ததால் அரசன் நம்பிக்கையற்று இருந்திருக்காங்க. இன்னசென்ட்டுக்கு ஆதரவு அளிக்குமாறு பெர்னாட் அரசனை வற்புறுத்தி கேட்டுக்கொண்டாங்களாம். பெர்னாட்டின் நண்பர் நார்பர்ட் மூலமாக இன்னசென்ட்டுக்கு ஆதரவளிக்க ஜெர்மன் முடிவு செய்ததாம். ஆனாலும் தூய ரோம பேரரசர் 2ஆம் லோதரை சந்திக்க செல்லும் போது புனிதர் பெர்னாட் கூட வர வேண்டும் என இன்னசென்ட் வற்புறுத்தினாராம். திருத்தந்தை பதவிக்கான மொத்த யுத்தமும் கிபி 1138 ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி 2ஆம் அனக்லெட்ஸ் இறந்ததும் முடிவுக்கு வந்ததாம். முன்னர் திருச்சபைக்குள்ளே ஏற்பட்ட பிரிவினைகளுக்கு முடிவு கட்ட உதவிய காரணங்களால் பெர்னாட் இப்போது மதங்களுக்கு எதிராக, கொள்கைகளுக்கு எதிராக போரிட அழைக்கப்பட்டாங்களாம். ஜூன் மாதம் 1145 பெர்னாட் தென் பிரான்ஸ் பிராந்தியங்களுக்கு பயணித்தாராம்.
அங்கே அவரது போதனைகளும் பிரசங்கங்களும் மதங்களுக்கு எதிராக, கொள்கைக்கு எதிராக ஆதரவை அதிகரித்ததாம். எடிசா முற்றுகையின் போது கிறிஸ்தவ தோல்விக்கு பிறகு இரண்டாம் சிலுவை போரை பிரசங்கிக்க திருத்தந்தை அவர்கள் பெர்னாட்டை நியமித்தாராம். சிலுவை போரின் தோல்விகள் காரணமாக பெர்னாட்டின் வாழ்க்கையின் இறுதி ஆண்டுகள் துன்பங்கள் நிறைந்ததாக இருந்தன. தோல்விக்கான முழு பொறுப்பும் அவர் மீதே சுமத்தப்பட்டனவாம். 40 ஆண்டுகள் ஒரு துறவியாகவே வாழ்ந்து கொண்டிருந்த புனித பெர்னாட் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி 1153வது ஆண்டு தனது 63வது வயதில் தனது மடத்தில் இறை வேண்டுதல் செய்து கொண்டிருந்த போதே இறந்தாராம். பின்னர் 18ஆம் தேதி ஜனவரி மாதம் 1174ஆம் ஆண்டு திருத்தந்தை 3ஆம் அலெக்சாண்டர் புனிதர் பட்டம் கொடுத்திருக்காங்க. மறை வல்லுநராக 1830ஆம் ஆண்டு திருத்தந்தை 8ஆம் பயஸ் கொடுத்திருக்காங்க. புனிதர்களின் நாட்காட்டியில் இடம் பிடித்த முதல் சிஸ்டேசியன் துறவி புனித பெர்னாட்டே ஆவாராம். ஜெபம். மூவரு இறைவா, புனித பெர்னாட்டை உமது இல்லத்தின் மீதுள்ள ஆர்வத்தால் பற்றி எரிய செய்தீர். உமது திருச்சபையில் அறிவொளியை வீசவும் அடுத்தவரின் மீது அன்பு கொள்ளவும் அவரை ஏற்படுத்தினீர். அவரை போல நாங்களும் உம்மால் தூண்டப்பட்டு உமது தூய ஆவியின் வழி நடத்துதலில் வழி நடக்க இறைவா உம் அருளை தர வேண்டுமென மன்றாடுகிறோம். ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய தினம் நாம் கேட்டறிந்த புனித பெர்னாட் அவர்களின் வரலாற்றின் மூலம் நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பான அம்சங்களாக மாற ஆண்டவர் நம்மை காத்துரட்சித்து வழிநடத்துவாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.